அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. 72 வருடங்களுக்கு பிறகு நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அற்புதமான பலன்கள் அனைத்தும் கிடைக்க இருக்கு. மொத்தம் 12 ராசியில் 9வது ராசியாக அமைந்திருப்பது தனுசு ராசி. இவங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். குரு பகவான் என்பதனால இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் அனைத்தும் நடந்திருக்கும். என்ன மாற்றம் அப்படின்னா, எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அதை முன்கூட்டியே அறியும் திறன் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். முன்னாடி என்ன நடக்குங்கிறத கொஞ்சம் யோசித்து செயல்படுவாங்க. யோசித்து செயல்படுறதுனாலேயே முன்னாடி நடக்கிறத இவங்களுக்கு இப்பயே தெரியும். அடுத்தது இவங்களுக்கு தானே நடக்க போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு இவங்களே யோசித்து சொல்லக்கூடிய அபார திறமை நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். எல்லாத்திடமே அன்பாக பழகக்கூடியங்க, யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்பவே மாட்டாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. இவங்களுக்கு கடவுள் பக்தி அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாக அனைவரும் இருக்கக்கூடிய அளவுக்கு பேசும் திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் படாத பாடுபட்டு ராப்பகலாம் முழிச்சிட்டு கூட அந்த விஷயத்தை முடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு அபார திறமை நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. அவங்க மட்டும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க கூட பழகிறவங்களும் நேர்மையாகவும் உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி குரு பகவானை அதிபதியாக கொண்டதுனால இவங்களுக்கு பணத்து மீதியும் அதிக விருப்பம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபம் வந்தால் ரொம்ப சத்தமாக பேசுவாங்க. எப்போதுமே சிரித்த முகத்துடன் தான் இருப்பாங்க. எத்தனை துன்பம் வந்தாலும் காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க. யாரையுமே தவறுதலாக பேசவும் மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி பார்க்கலாம், செஞ்சுக்கலாம், அப்படி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, 72 வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் இனி ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த கிரகநிலை பயிற்சி, இந்த சனி வக்கரக பயிற்சி ஜூன் 30ஆம் தேதி ஏற்பட போகுது. அதனாலேயும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இனி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் பல கிடைக்க போகுது அப்படின்னே நம்மளுடைய தனுசு ராசி சொல்லலாம். அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு 72 வருடங்களாக கிடைக்காத அதிர்ஷ்டம் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார், செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறார், புதன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றன, சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும், கன்னியில கேது பகவானும் இருக்கிறாங்க. கிரகநிலை இவ்வாறு சஞ்சரிக்கின்றன. ஜூன் 30ஆம் தேதி சனி வக்கரக பயிற்சியும் ஏற்பட போகுது. அதனால் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார். வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு 72 வருடங்களாக இல்லாத ஒரு நற்பலன்கள் என்ன கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வினையின் பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். கூட நட்பு கேடாய் முடியும் என்பதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. அப்படி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தாங்க வெற்றி. புதிய முதலீடுகள்லாம் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது தொழிலை விரிவுபடுத்துகிற மாதிரியோ இருந்ததுன்னா அதெல்லாம் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுங்க. அதே மாதிரி சந்திரனின் நகர்வு உங்களுக்கு சாதகத்தை தந்தாலும் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்துவார் சந்திர பகவான்.
பகவான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறார். இடம் வாங்கி விற்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்றமான காலம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரசாயன பொருள் வியாபாரம் செய்கிறவங்க, அதே மாதிரி ரசாயன சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி சில பேர்லாம் உங்களுடைய வீட்டையே ஏதாவது சீரமைக்கலாம், உங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அந்த வீட்டு பராமரிப்பு வேலையெல்லாம் சில பேர் செய்யலாம். அப்படி செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ கொஞ்சம் விரை செலவு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி தொழிலில் செய்கிறது ரொம்பவும் நல்லது. வீட்டு பராமரிக்கிறதுல இதெல்லாம் ஒரு சுப செலவு, இதெல்லாம் செய்கிறது ரொம்பவும் நல்லது. புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட உங்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் நீங்கள் கேட்காதனால கொஞ்சம் மன வருத்தமும் மன உளைச்சலும் மனக்குழப்பமும் உங்களுக்கு இருக்கும். என்னடா நம்ம ஒரு ஆலோசனை கோர்றோம், இவங்க யாருமே நம்மளை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நம்ம சொல்கிறத யாருமே இவங்க பயன்படுத்திக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய காரியத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிடுறத தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இப்படி போய் தலையிட்டீங்க அப்படின்னா அவங்களோட பேச்சு கேட்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுநல காரியங்களில் ஈடுபடுவதனால நல்ல ஒரு செல்வாக்கு, முன்னேற்றம் இது எல்லாமே நீங்கள் இருக்கும். பொது காரியங்களில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக உயரத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். காதலித்து திருமணம் செய்தவர்கள் சிலர் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் நாடுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க. இந்த காலகட்டம் உங்கள் அவசர முடிவுனாலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் போய் மாட்டிக்குவீங்க. ஏன்னா கிரகநிலை அப்படி தான் அமைந்திருக்கு. கொஞ்சம் அவசரமாக நீங்கள் ஏதாவது ஒரு முடிவை டக்குன்னு எடுத்துருவீங்க. அதனாலேயே சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நட்பு வட்டாரங்களும் அப்படி தான். அவசரப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையை கொட்டிடுவீங்க. அதனாலேயே சின்ன நட்பு வட்டாரங்கள்லாம் பிளவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருங்க. சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார். கடுமையான வார்த்தைகளை உபயோகித்தால் உறவுகளும் சிதறி போகும். அதே மாதிரி ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறார். பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக இருக்கும். கேது 10ஆம் இடத்துல இருக்கிறார். பெரியவர்களின் ஆலோசனை உங்களுடைய குடும்பத்தை அமைதிப்படுத்தும். உங்களுடைய மனதில் இருக்கிற மன சஞ்சலமும் மனக்குழப்பமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆன்மீக பெரியோர்கள் அல்லது சித்தர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கக்கிட்ட போய் நல்ல ஒரு ஆலோசனை கேளுங்க. ஆலோசனை கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு அமைதி பிறக்குங்க. ஏன்னா இந்த டைம் உங்களுடைய கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. குடும்பத்துக்குள்ளேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரங்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சனி வக்ரக பேச்சு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே சனி பகவான் உங்களுக்கு வழங்குவார். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும். ஏன்னா எல்லாருமே உங்களை குறை சொல்லிட்டும் உங்ககிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன சண்டைகளையும் போட்டுட்டு உங்களை விட்டு விலகிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். மனோதைரியமும் மனக்குழப்பமும் அதிகமாக இருக்கும். அதனால் ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. ஆஞ்சநேயரை வழிபடுறதன் மூலிமா உங்களுடைய மனதில் இருந்த மனக்குழப்பம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனை கேட்குறதும் ரொம்ப சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். அதே மாதிரி மனதில் ஒரு அமைதி பிறக்கணும் அப்படின்னா நீங்கள் மனமுருக ஆஞ்சநேயரை வழிபடுங்க. ஆஞ்சநேயரை வழிபட்டிங்கனாவே மனதில் இருக்கிற குழப்பங்கள் தீரும். மனதில் இருக்கிற குழப்பம் தீர்ந்துருச்சுனாவே ஒரு அமைதி பிறக்கும். அமைதி பிரிந்துருச்சுனாவே ஒரு தெளிவான முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. தெளிவான முடிவு எடுத்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்குங்க. வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கணும். அவசரப்பட வேண்டாம். பொறுமையை கடைபிடி. ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் அனைத்தும் சிறப்பாகவே அமைந்திருக்கு. தனவரவு திருப்திகரமாக இருக்கும். நவநாகரிக ஆடைகளாக வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உறவினர்கள் வருகையினாலும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக தான் அமைந்திருக்கு. தனுசு ராசியில் பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது தெம்பும் உற்சாகமும் அதிகரிக்கும். பல வகையான உயர்தர வாகனங்கள்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சிலர்லாம் பெரிய இடத்து பெண்ணை மனைவியாக அமைவாள். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். புதிய பெண்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பழகிறது ரொம்பவும் நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு பகைவராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. தனுசு ராசியில் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய சமயோஜித புத்தியால் ஆதாயம் கிடைக்குங்க. மனதிலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி
அதிகரிக்கும். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படுங்க. நெருங்கிய உறவினர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. உதவிகள் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. உதவிகள் கேட்காமலே நீங்கள் செய்வீங்க, இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும், கவனமாக இருங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்க. தேங்க்யூ.